வசிய பொருத்தம் இருக்குது. அப்போ வசிய பொருத்தம் 2 பேரும் அந்யோன்யமாக தானே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன பொருத்தம் இல்லைன்னு ஏன் தள்ளுறீங்க? இது ராட்சச கணம் ஏன் தள்ளுறீங்க? ராட்சச கணமாக இருக்கிற பெண் அப்படியே அசுர வேகத்தில் இருப்பாளா? தேவகணத்தில் இருக்க பெண் எளிமையாக இருப்பாளா? அப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், தேவகணத்தில் இருக்க எல்லா நட்சத்திர பெண்களும் அமைதியாக சாந்தமாக இருக்காளா? அர்த்தம் இல்லாமல் போயிடுது இல்லையா? அதனால் ஒரு விஷயத்தை எதுக்காக சொன்னால், ஆண் வர பெண் வர எதுக்கு பிரித்தா, சந்திர வர சூரிய வர எதுக்கு பிரித்தா, நவாம்சம்ன்றது எதுக்காக பிரித்தா, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிக்காமல் ஒரே விஷயத்தை எல்லாத்துக்கும் எடுத்துக்கும் பொழுது அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த பொருத்தங்கள் எதுக்கு சொன்னானது முழுமையாக புரிஞ்சுட்டா திருமணங்க வாழ்க்கையை எல்லாரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறோம், 13 வயசுக்கு அப்புறம் தெளிவாக சொல்லிட்டா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணலைன்னா அந்த பெண்ணோட விருப்பப்படி அந்த பையனோட விருப்பப்படி திருமண வாழ்க்கை அமைச்சிக்கலான்னு தெளிவாக ஸ்லோகத்தில் சொல்லிட்டா. திருப்பி நீங்கள் வந்து அதில் ஏன் இப்படி சொன்னான்னு கேட்டு பிரயோஜனமே இல்லை. அதனால் சில ஸ்லோகங்கள் எடை சொருகளாக இருந்திருக்கும். அந்த எடை சொருகளெல்லாம் கிளமாய் போனதோட சொருகுகள் எடை சொருகள் இருந்தால் அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்து கிடையாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம். இது எந்த லாப நோக்கத்துக்கூட இந்த வார்த்தைகளை சொல்ல. இதனால் நன்னா புரிஞ்சுட்டு 10 பொருத்தம் பார்க்கும்பொழுது இதை புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ பைசாச விவாகம்லாம் இப்போ சாத்தியமானா? அந்த காலத்திலேயே தப்புன்னு தானே சொல்லிட்டா. அசுர விவாகமோ பைசாச விவாகமோ ராட்சச விவாகமோ தப்புன்னு தானே சாஸ்திரம் சொல்கிறது. தப்புன்னு தான் சொல்கிறேன். அப்போ கந்தர்வ விவாகத்தை மட்டும் ஏற்றுடலாமா? அப்போ லவ் மேரேஜை அக்செப்ட் பண்ணலாமாண்ணா? சகுந்தலை கதை எல்லாருக்கும் தெரியாதா? நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் அதுக்குன்னு ஆதரிக்கிறேன்னு கிடையாது, எதிர்க்கிறேன்னு கிடையாது. அதாவது எந்த விஷயத்தையும் சரியாக புரிஞ்சுக்கணும். அன்புன்றது என்னன்னு சரியாக புரிஞ்சுக்கணும். விஸ்வாமித்திரர் போய் கடைசியில் துஷ்யந்தன் காதில் ஊழலையா காலில் ஊழலையா? எவ்வளோ பெரிய மகரிஷி, சாதாரணமான மகரிஷியா? விஸ்வாமித்திரர் சாதாரணமான ஆளா? பாருங்கள், ஹரிச்சந்திரனுக்காக ஒரு உலகத்தையே படைத்தார், சொர்க்கத்தையே படைத்தார். நான் ஒரு சொர்க்கத்தையே படைக்கிறேன்னார். பசுக்கு எருத படைத்தார், பகலுக்கு இரவு படைக்கிறேன்னார். அவர் என்ன பண்ணார்? ஒரு சொர்க்கத்தையே நான் படைச்சு காட்ட முடியும்னா. அப்படிப்பட்டவர் பெண்ணுக்காக கொண்டு போய் காலில் விழலையா? ஏன்? சகுந்தலை அவசரப்பட்டு கந்தர்வ விவாகத்தை தேர்ந்தெடுத்ததுனால அவ்வளோ பாடாப்பட்டு காலில் போய் விழுந்தார். அதனால் காதல் திருமணம் தப்பாக சரியான்றதுக்கு இங்கே நான் வரல. சரியான நேரத்தில் சரியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும், அவசர முடிவுகள் அசிங்கப்படுத்தும். அதனால தான் விஸ்வாமித்திரர் சகுந்தலைக்காக காலில் போய் விழுந்தார். அதனால் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, கந்தர்வ விவாகம் கரெக்டாக சரியான சொல்ல வரல, பெரியோர்கள் பார்த்து வச்சாதான் சரியாக தவறான்னு சொல்ல வரல. 7 விவாகங்களில் 7ம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் சொன்னதுனால இது சரின்னு சொல்ல, தவறுன்னு தான் சுட்டி காட்டுறது. பைசாசம்னா என்ன அர்த்தம்? ராட்சசம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாதா? ராட்சசம்னா என்ன? எச்ச கந்தர்வ ராட்சசான்றோம். ராட்சசம்னா என்ன தெரியாதா? ஆக வந்து பைசாசம்னா தெரியாதா? ஆசுரம்னா அப்போ புரிஞ்சிக்க வேண்டியது தானே. அதனால் இதெல்லாம் ஆதரிக்காதனால தான் அந்த பேரே கொடுத்தா. ஆதரித்தா அந்த பேர் கொடுக்க மாட்டான். எதிர்த்ததுனால தான் சாஸ்திரம் வந்து அந்த மாதிரி பேர் அது கொடுத்துருக்கா. அதனால் அதெல்லாம் ஆதரிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இப்படிலாம் இருந்திருக்கு, இதெல்லாம் தவறு, இது சரின்னு சுட்டி காட்டுறது. அதனால் எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுட்டா தான் சாஸ்திரங்களை மருந்து மாதிரி நல்லபடியாக பயன்படுத்தலாம், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். நம்ம இந்து தர்மமும் சாஸ்திரமும் கடல் மாதிரி. அதனால் வேதம் படித்த பொறியர்கள் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் பார்க்கணும். ஜோதிடத்தையும் நம்புங்க, நம்ம சாஸ்திரத்தையும் நம்புங்க. ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாரையும் கெடுக்காத வகையில் இருக்கணும். அதனால் நம்ம நம்பிக்கையை சரியானபடி கொண்டு போனோம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நேர்களுக்காக நல்ல ஒரு ஆன்மீக தகவல் எனக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்து. மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகா ஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்ஜோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி 23/12/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக ஜோதிட விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக ஜாதகங்களை பார்க்கும்பொழுது, புஸ்தகங்களை படிக்கும்பொழுது நான் அடிக்கடி சொல்லுவோம், மேலெழுந்த வாரியாக நீங்கள் ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடாது. மேலெழுந்த பார்க்கும்போது சரியாக தான் தெரியும். ஜோஷியர் கூட அதானே சொன்னார், நீங்கள் 7 சனி இருக்கிறது கல்யாணத்துக்கு நல்லது இல்லைன்னு சொன்னார், புஸ்தகத்துலேயும் அப்படியே போட்டிருக்கேன். மேலெழுந்த வாரியாக உங்களுக்கு பார்க்கும்போது ஒருவேளை அது சரியாக தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கஜகேசரி யோகம்னு எடுத்துக்கிறீங்க, அது சந்திர பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் வருது கஜகேசரி யோகம்.
அப்போ உங்களுக்கு 4, 7, 10ன்னு நீங்கள் கணக்கு பண்ணுவீங்க. சந்திர கேந்திரத்தில் குரு வந்துட்டார், கஜகேசரி யோகம். உங்கள் நண்பர் ஒருத்தருக்கு அந்த கஜகேசரி யோகம் அற்புதமான பலன் தரும். கஜகேசரி யோகம், கஜம்னா எல்லாம் தெரியும், யானை, கேசரின்னா சிங்கம். இந்த கஜகேசரி யோகம் இது இதுக்கு இன்னும் நிறைய விளக்கம் சொல்லலாம். இருந்தாலும் பல யோகங்களை சொல்கிறதுனால இதை சுருக்கமாக சொன்னோம். இந்த கஜகேசரி யோகம் சொல்லும்பொழுது இது ஒரு அற்புதமான பலன் அவர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதில் சந்திரனோ குருவோ பலமாக இருக்கிறத பார்க்கலாம். அதில் சந்திரனோ குருவோ யோகம் லக்ன ரீதியாக யோகம் தரக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி அந்த யோகம் தரக்கூடிய தசையோ புத்தியோ உறுதியாக நடக்கும், கோட்சாரம் அனுகூலமாக இருக்கும். இவ்வளோ இருந்தால் அவருக்கு பலன் கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு இதில் பல விஷயங்களில் ஒரு வேளை பலகீனம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மேலே இருந்த வாரியாக சந்திர கேந்திரத்தில் குரு இருக்குது, பலன் தரணும்னு நினச்சா அது சரியில்லாமல் போயிடலாம். அதேமாதிரி நீசபங்க ராஜ்யம்னு சொல்லும்பொழுது நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்ச கேந்திர மேரடி நீச்சபங்க ராஜயோகம்னு பொதுவாக சொல்லுவீங்க. ஆனால் நீச்சம் பண்ணது நீச்சமானது யோக கிரகமாக இருந்து நீசபங்கம் பண்ணது பாப கிரகமாக இருந்தால் யூகித்து யோசித்து சிந்தித்து பலன் சொல்லணும். ஆனால் அவசரப்பட்டு நம்ம பலன் சொன்னால் அது பிரயோஜனப்படாமல் போகிறதுக்கான சாத்தியம் அதிகம் இல்லையா? அதனால் எப்பயுமே நீசபங்க ராஜயோகம் பொதுவாக சொல்லக்கூடாது. இப்போ விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, விருச்சிக ராசி, செவ்வாய் மேஷத்தில் இருந்தால் பலனை பார்த்து சொல்ல வேண்டாமா? அங்கே செவ்வாய் ஆட்சியாக போயிட்டார், உடனே நீசபங்க ராஜயோகம் சொல்லாமா? அதே செவ்வாய் லக்ன கேந்திரத்தில் இருந்தால் தரக்கூடிய பலனுக்கும், அதே நேரத்தில் மேஷத்தில் இருந்தால் தரக்கூடிய பலனுக்கும், மகரத்தில் இருந்தால் தரக்கூடிய பலனுக்கும், இதே சந்திரனை குரு பார்த்தா தரக்கூடிய பலனுக்கும் எவ்வளோ வித்தியாசம்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் ஒரு பலன் சொல்லும் பொழுது மேலெழுந்த வாரியாக பார்த்து ஒரு முடிவுகளுக்கு நம்ம போகக்கூடாது. அதேமாரி பார்த்திங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு மறைந்த கிரகம் சொல்லி பாப கிரகம் கெட்டவன் கெட்டியில் கெட்டிடும் ராஜயோகம்னு ஒரே வார்த்தையும் அந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. அதனால் ராசி நவாம்சத்தையும் பார்க்கணும், பலன் தரக்கூடிய கிரகத்தையும் பார்க்கணும், அதுக்குரிய கால நேர அவகாசங்களை பார்க்கணும், நடக்கிற தசாபுத்தியை துல்லியமாக எடை போட்டுக்கணும். இதெல்லாம் சொல்லும்பொழுது பலன் துல்லியமானதாக இருக்கும். சில பேர் சொல்வா வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி வரும்பொழுது நீங்கள் அவர்களோட கடந்த காலத்தை வச்சு அவங்க கணிக்கப்பட்ட ஜாதகத்தோட சில நிலைகளை நம்ம யூகித்து முடிவு பண்ணணும். கடந்த காலத்தில் எந்த தசை நடந்ததோ எந்த புத்தி நடந்ததோ அப்போ நடந்த பலாபலன்களையும் கேட்டு இப்போ இருக்கக்கூடிய ஜாதகம் துல்லியமாக இருக்கான்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு ஜாதகத்தை பற்றி முடிவு வரும்போது பிரசன்னம், ஆருடம், நிமித்தம், கடந்த கால நடப்புகளையும் தெரிஞ்சு சொல்லணும். இது இல்லாத நம்ம ஏதோ மைவித்தை பண்ணுற மாதிரி நினச்சி பேசக்கூடாது. அதனால் ஜாதகத்தை துல்லியமாக தெரியணுன்னா அவங்க கடந்த காலத்தையும் கேட்க வேண்டியது அவசியம். சில பேர் சொல்லுவாள், ஏன் பழைய ஜாதகம் கணிச்சிருக்கா, புதுசு கம்ப்யூட்டரில் போட்டிருக்கா, பழைய ஜாதகத்தை தான் எடுத்துக்கணுமான்னு. பழைய ஜாதகம்ன்றதுனால அது வசந்ததாகிடாது. அது பார்த்திங்கன்னா ராசி கட்டம் மட்டும் போட்டிருக்கார், தசாபுத்தி கூட போடலை. பிறக்கும்பொழுது காச்சா மாலை பேர் வைங்க அப்படின்னு போட்டு ராசி கட்டம்னு போட்டு விட்ருக்கார், லக்னம் ஒன்று போட்டிருக்கார். அது இப்போ போட்டதில் பார்த்தா ரிஜிஸ்டர் வெட்டர் 30 பக்கத்துக்கு துல்லியமாக போட்டிருக்கான். அப்போ எதை எடுத்துப்பீங்க? துல்லியமாக கணிச்ச கம்ப்யூட்டர் ஜாதகத்தை எடுத்துக்கணும். கையில் எழுதுனதுனால அது வசந்ததாகிடாது. இது ராசி நவாம்சம் கிரகபாதசாரம் இதெல்லாம் தசாபுத்தி வரைக்கும் துல்லியமாக போடும்போது இதை தான் எடுத்துக்கணும். ஆனால் கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் ரிஜிஸ்டர்டு வெர்ஷன் இல்லைன்னா நம்ம 2ஆம் பட்சம்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது எந்த சாஃப்ட்வேர் நிறுவனம் பண்ணாலும் பேர் இருக்கும். அந்த பேர் இல்லாத நீங்கள் ஏதோ ஒன்றில் டவுன்லோட் பண்ணி போட்டு கொடுத்தானா அது நம்ம ஒர்த்தபுள்னு எடுத்துக்க முடியாது. அதே நேரத்தில் ஜாதகம் கணிச்சு கொடுக்குறவா ராசி நவாம்சத்தோடு துல்லியமாக பிறக்கும்போது கணிச்சிருந்து கம்ப்யூட்டர்லேயும் அது மாதிரி துல்லியமாக போட்டு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் சில விஷயங்களை கேட்டு யூகித்து எது சரின்னு முடிவுக்கு வரணும். அதனால் புஸ்தகங்களை படிக்கிறத வச்சு நீங்கள் அஷ்டலக்ஷ்மி யோகம், வெண்சாமர யோகம், பேசி யோகம், நீசபங்க ராஜயோகம், அப்படி விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் நாம ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன். அதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சிந்தித்து நிதானித்து பார்த்தால்தான் அது உண்மையான பலன் நமக்கு தெரியும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நேர்களுக்காக நல்ல ஒரு ஆன்மீக தகவல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்திருக்கீங்க. தொடர்ந்து நேர்களோட